சத்துணவு முட்டைக்கான டெண்டரில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என புள்ளி விவரங்களோடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சத்துணவு முட்டைக்கு திமுக ஆட்சியில்தான் மாநில அளவில் டெண்டர் கோரப்பட்டதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் 2031 கோடி ரூபாய்க்கு முட்டை கொள்முதல் நடைபெற்றுள்ள நிலையில் 5000 கோடி ஊழல் நடந்ததாக செய்தி வருவது வேடிக்கையானது என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் தமிழக அரசு மீது வீண் பழி சுமத்தி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். 5 ஆண்டுகளில் 2031 கோடிக்கு தான் முட்டையை கொள்முதல் செஞ்சிருக்கு. 2031 கோடிக்கு தான் டெண்டர் விடப்பட்டிருக்குது. ஆனால் பத்திரிகையில் பார்த்தா 5000 கோடி இதில் ஊழல் செஞ்சாங்க. அது நீ ஊடகத்திலையும் தெரிவிக்கிறீங்க, என்ன கணக்கில் தெரிவிக்கிறீங்க எங்களுக்கும் தெரியல. பத்திரிகையிலையும் அதே செய்தி வெளியிடுறீங்க. இன்னொருத்தர் 1000 கோடி ஊழல் செஞ்சான்னு 1500 கோடி ஊழல் செஞ்சான்னு சொல்கிறாங்க. மொத்தமே 2031 கோடி தான் டெண்டர் விடப்பட்டு முட்டை கொள்முதல் செய்யப்பட்டது. தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வரும் SPK நிறுவனத்தில் வருமான வரி சோதனை நடைபெறுவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டே ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் வழங்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர், தமிழக அரசின் டெண்டரில் முறைகேடு நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று விளக்கம் அளித்தார். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ உறவினர்னு சொல்கிறீங்க, ராமலிங்கம் அன்கோ ஈரோடு, அவர் என்னுடைய மகனுடைய சகலையுடைய அப்பா. கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் ஒப்பந்தம் பணி செஞ்சுருக்காரு. திமுக தான் அதிகமாக ஒப்பந்தம் விட்டு பணி செஞ்சுருக்காரு. 2010 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரே ஆண்டில் ஒரு 500 கோடிக்கு டெண்டர் எடுத்து வேலை செய்யலாம். 10 வேலைகள் எடுத்து செய்யலாம். இப்போ 2018 இப்போ ஒரு டெண்டர் இன்டர்நேஷ்னல் டெண்டர். அப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது, யாருக்கு நினைக்கிறோமோ அப்படி கொடுக்கலாம். இப்பொழுது அப்படி முறை கிடையாது. இணைய வழியாக டெண்டர் போட்டு அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணும்போது தான் யாருன்னு தெரியும். டெண்டர், அந்த டெண்டர் தான் அவர் இருக்கிறார். இதில் எந்த வித முறைகேடும் கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். அதே ஒப்பந்த சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒப்பந்தம் போடுறதுக்கு முறைப்படி ஒப்பந்தம் கொடுப்பாங்க. அதில் எந்தவித முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் லண்டன் சென்றதும் கொட்டிய மழை அவர் திரும்பியவுடன் நின்றுவிட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நகைச்சுவையுடன் அப்போது கூறினார். இன்னைக்கு ஸ்டாலின் லண்டன் போனாரோ அன்னைக்கு மழை பிடிச்சது, இன்னைக்கு அணைய நிரம்பி போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அணை முழுசு நம்பி போச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பூர் மாவட்டம் பரம்பிக்குளம், ஆலியாறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பல அணைகள். சென்னை சேலம் இடையேயான 8 வழிச்சாலையில் 85% அளவுக்கு நிலம் அளவிடும் பணிகளை நிறைவடைந்திருப்பதாகவும் எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் நிறைவடையும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 85% நில எடுப்பு பணி முடிவுற்றுள்ளது. இன்னும் 15% பணி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில நில உரிமையாளர்கள் தங்களுடைய ஆதங்களை தெரிவித்துள்ளார்கள். அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் அவருடைய சமாதானத்தை பெற்று நில எடுக்கின்ற பணி